நாம இந்த வீடியோல அழகு 16 10th சயின்ஸ்ல யூனிட் 16 அதுதான் பார்க்க போறோம். 1 மார்க்ஸ் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். ஓகே, இதில் ஒரு 147 வினாக்கள் இருக்கு. அப்புறம் மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லக்கூடிய மன வரைபடம் பின்னாடி நம்ம காட்ட போறோம். அதை நீங்க பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதிக மதிப்பெண் புள்ளிகள் நம்ம இதெல்லாம் மறக்காம இருக்கணும்னா ஆக்சின், நுனி ஆதிக்கம், இதெல்லாம் ஹிண்ட் மாதிரி படிச்சுக்கோங்க. ஏபிஏ இயற்கைநிலை ஹார்மோன், எத்திலின் வாயு ஹார்மோன், கார்டிசோல் உயிர் காக்கும் ஹார்மோன், 3F அப்படின்னா சண்டை, பயம், பறத்தல் அது சம்பந்தப்பட்டது. லாங்கர் ஹார்ன் அப்படிங்கிறது கணையம், தைமோசின் நோய் தடை, போல்டிங் அப்படின்னா ஜிப்ரலின், ஐஏஏ இயற்கை ஆக்சின், 2,4D செயற்கை ஆக்சின். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஹிண்ட், நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹார்மோனுடைய வகைப்பாட்டு வரைபடம் பார்க்கலாம். ஹார்மோன், தாவர ஹார்மோன், விலங்கு ஹார்மோன். தாவர ஹார்மோன்ல நம்ம பார்க்கறது வளர்ச்சி ஊக்கிகள் இதெல்லாம் ஆக்சின், சைட்டோ, ஜிப்ரல். வளர்ச்சி தடுப்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஏ, எத்தலின். வளர்ச்சி ஊக்கிகளை நம்ம அடுத்து பார்க்கறது ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், ஏபிஏ, எத்திலின் அப்படிங்கிறதெல்லாம். சரிங்களா? விலங்கு ஹார்மோன்ல நம்ம பார்க்கறது பிட்யூட்டரி இதர சுரப்பிகள். பிட்யூட்டரியில் ஜிஹெச், பிஆர்எல், டிஎஸ்ஹெச், ஏடிஹெச், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் அப்படிலாம் இருக்கு. இதர சுரப்பிகளை தைராய்டு, கணையம், அட்ரினல்லாம் இருக்கு. இதுல வந்து தாவர ஹார்மோன்கள் வந்து 5 வகை. ஸோ வளர்ச்சி ஊக்கிகள்ல இந்த இது 5 இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட கூடாது. தாவர ஹார்மோன்ல 5 ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், ஏபிஏ, எத்திலின். அதுல அந்த 3 வந்து வளர்ச்சி ஊக்கிகள், மற்ற 2 ஏபிஏ, எத்திலினும் வளர்ச்சி தடுப்பிகள். அதுக்காண்டி அப்படி நம்ம போட்டிருக்கோம், ஒரு ஹிண்டுக்காண்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பார்க்கலாம். 1 நம்பர் கொஸ்டின். 1, கிளர்ச்சி என்று பொருள்படும் கிரேக்க சொல் எது அப்படின்னா ஹார்மன். சரிங்களா? 2வது கொஸ்டின், தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தாவர ஹார்மோன்கள். 3, தாவர ஹார்மோன்கள் எத்தனை வகைப்படும்? நம்ம இப்பதான் பார்த்தோம் 5, ஆக்சின்கள், சைட்டோகைன்கள், ஜிப்ரலின்கள், அப்சிசிக் அமிலம். அதான் ஏபிஏ, எத்திலின். அதனால இப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்திருக்கும். 4, தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன்கள். அந்த 3 அண்ணா ஆக்சின்கள், சைட்டோகைன்கள், ஜிப்ரலின்கள். அதே தடுக்கிறது அப்படின்னா தாவர வளர்ச்சியை தடை செய்யும் ஹார்மோன்கள் ஏபிஏ, அப்சிசிக் அமிலம், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். இது நல்லா தெரிஞ்சு வச்சுப்போம். 6, தாவர ஹார்மோனில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது எதுன்னா ஆக்சின் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. 7, ஆக்சின் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர்கள் யாருன்னா கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அப்படிங்கிறது 1931. 8, முளைக்குருத்து உரை ஒளியின் திசையை நோக்கி வளருவதை கண்டறிந்தவர் யாருன்னா சார்லஸ் டார்வின் 1880. 9வது கொஸ்டின், ஆக்சின் இருப்பதை அவீனா முளைக்குருத்து உரையில் ஆய்வு செய்து உறுதிப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஃப்ரிட்ஸ் வார்மால்ட் வெண்ட். சம்டைம்ஸ் இந்த கொஸ்டினை வந்து கேட்கும் போது எஃப்ஹெச் டபிள்யூ வெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால அதையும் நீங்கள் ஞாபகம். சரிங்களா? வார் மால்ட் அப்படிங்கிற டபிள்யூ அண்ட் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற எஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ F.W வெண்ட் அப்படிங்கிற போட்டோம்னாலும் நீங்கள் எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10, ஆக்சின் என்பதன் பொருள் என்னன்னா வளர்ச்சி. 11, இயற்கை ஆக்சிஜனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இயற்கை ஆக்சிஜனுக்கு IAA, இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம். ஸோ அதுதான் இங்கிலீஷில் இருக்கு, இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். கொஸ்டின் நம்பர் 12, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செயற்கை ஆக்சிஜனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு 2,4D, 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். 2,4D வந்து களைக்கொல்லியாக பயன்படுகிறது. ஞாபகம், இது ஒரு ஒன்று செயற்கை ஆக்சிஜனுக்கு. 13வது ஒன்று, தண்டு மற்றும் முளைக்குருத்தினுடைய நீட்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எதுனா ஆக்சின். கொஸ்டின் நம்பர் 14, குறைந்த செறிவில் வேறு உருவாதலை தூண்டும் ஹார்மோன் எதுனா ஆக்சின். கொஸ்டின் நம்பர் 15, பக்கவாட்டு மொட்டுகளின் வளர்ச்சியை ஆக்சின் தடை செய்யும் நிகழ்வின் பெயர் என்ன? நுனி ஆதிக்கம், அப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கவாட்டு மொட்டுகளுடைய வளர்ச்சியை ஆக்சின் தடை செய்யும், அந்த நிகழ்வுக்கு பேர் என்ன? இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 16, கருவுறுதல் நடைபெறாமலேயே விதையிலா கனிகள் உருவாகும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கருவுறா கனியாதல். இது வந்து இங்கிலீஷ் வந்து பேர்தோனாகார்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தமிழ்லையும் நீங்க அப்படி கேட்கும்போது ஞாபகம், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கருவுறு நடைபெறாது, ஆனா விதையிலா கனிகள், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து உருவாகும். அந்த இதுக்கு பேரு கருவுறா கனியாதல், அதனால பேரே இருக்கு. ஸோ இங்கிலீஷ்லயும் இந்த வார்த்தை அப்படியே தமிழ்லையும் ஞாபகம், பார்தனோ கார்பி அப்படின்னு சொல்லிட்டு.
17 உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும் ஹார்மோன் எது அப்படின்னா ஆக்சின் தான். 18 செல் பகுப்பு அல்லது சைட்டோகைனின்ஸ் நிகழ்வை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எது அப்படின்னா சைட்டோகைனின்கள். கொஸ்டின் நம்பர் 19 மக்காச்சோளம் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகைனின் எதுனா சியாட்டின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சியாட்டினை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரைட். கொஸ்டின் நம்பர் 20 எந்த பொருளில் சைட்டோகைனின் அதிகமாக காணப்படுகிறதுனா தேங்காவுடைய இளநீர்ல. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது அந்த தேங்காவுடைய இளநீர்ல தான் சைட்டோகைனின்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21 சைட்டோகைனின்களை பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமையடைவது தாமதப்படுத்தப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாவரங்கள் முதுமையடைவதை தாமதப்படுத்தும், அதுக்கு சைட்டோகைனின்களை யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அதுதான் ரிச்மாண்ட் லாங் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு. 22 நெல் பயிரில் பக்கானே நோய் அல்லது கோமாளித்தன நோயை கண்டறிந்தவர் யாருன்னா குரு சோவா 1926ல. 23 கொஸ்டின் நம்பர் 23 பக்கானே நோய்க்கு காரணமான பூஞ்சை எதுனா ஜிப்ரிலா பியூஜிகுராய். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பக்கானே நோய்க்கு காரணமானது ஜிப்ரிலா பியூஜிகுராய். 24 நெருங்கிய இலையடக்கம் கொண்ட தாவரங்களில் திடீரென்று தண்டு நீச்சடைந்து மலர்தல் நிகழ்வின் பெயர் என்ன அப்படின்னா போல்டிங். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெருங்கிய இலையடுக்கம் இருக்கும், அதுல தாவரங்களை திடீரென்று தண்டு நீச்சடைந்து மலரும், அதுக்கு பேர் தான் அந்த நிகழ்வுக்கு பேர் போல்டிங். கொஸ்டின் நம்பர் 25 உருளைக்கிழங்கினுடைய உறக்க நிலையை நீக்கும் ஹார்மோன் எதுனா ஜிப்ரலின்கள். இரு பாலிணைந்த தாவரங்களில் வெள்ளரி ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எதுனா ஜிப்ரலின்கள். 27 இறுக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது அப்சிசிக் அமிலம் ABA. ஞாபகம் வச்சுக்கோங்க. 28 வறட்சி காலங்களில் இலைத்துளையை மூட செய்யும் ஹார்மோன் எதுனா அப்சிசிக் அமிலம். கொஸ்டின் நம்பர் 29 வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எதுனா எத்திலின். இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவர ஹார்மோன் அதே நேரத்தில் வாயு நிலையில் இருக்கும் எத்திலின். 30 கனிகள் முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்காற்றும் ஹார்மோன் எதுனா இப்போ பார்த்தோம்னா எத்திலின். அதுதான், அதை வச்சுதான் கனிகளை முதிர்ச்சி அடைய வைப்பாங்க. விதைகளின் உறக்கத்தை நீக்கும் வாயு நிலை ஹார்மோன் எதுனா எத்திலின். கொஸ்டின் நம்பர் 31. அடுத்து 32 இது வந்து நம்ம விலங்கு ஹார்மோன்லாம் பத்தி பார்க்க போறோம். நாளமிலா சுரப்பி மண்டலத்தை பற்றிய உயிரியல் பிரிவு எது அப்படின்னா எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு. இது ஞாபகம். நாளமிலா சுரப்பி மண்டலத்தை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு, அந்த உயிரியல் பிரிவு வந்து எண்டோக்ரைனாலஜி. 33 நாளமிலா சுரப்பி மண்டலத்தோட தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா தாமஸ் அடிசன். ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னா WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் 1909ல. கொஸ்டின் நம்பர் 35 முதலில் கண்டறியப்பட்ட ஹார்மோன் எதுனா செக்ரடின். இது ஞாபகம். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் செக்ரடின். இதுவும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 36 தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது பிட்யூட்டரி சுரப்பி. ஞாபகம். 37 பிட்யூட்டரி சுரப்பியோட முன்புற கதுப்பின் பெயர் என்னன்னா அடினோ ஹைப்போபைசிஸ் அப்படிங்கிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 38 பிட்யூட்டரி சுரப்பியோடைய பின்புற கதிப்பின் பெயர் என்னன்னா நியூரோ ஹைப்போசிஸ். அதாவது இது வந்து பின்புறம், முன்புறம் அப்படின்னா அடினோ, பின்புறம்னா நியூரோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுன்னா ஒரு ஈஸியா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 39 குழந்தைகளில் வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படும் நிலை எதுனா குள்ளத்தன்மை டாஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளில் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் ஏற்படும் நிலைன்னா அசுரத்தன்மை அப்படின்னு ஒரு ஜைடாண்டிசமா இருக்கிறதா அப்படின்னு சொல்லோம்னா அதுதான். அடுத்து 41 பெரியவர்களில் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரப்பதால் அந்த முகத்துல அந்த தாடையெல்லாம் வளரும், அந்த எலும்புகள்லாம் வளரும், அபரிதமான வளர்ச்சி வரும், கை கால்கள்லாம் அதிகமாக வளர்றது எது அப்படின்னா அக்ரோமெகலி. சரிங்களா? அதாவது அதிகமாக வளர்றதுன்னா அந்த தடித்து அந்த எலும்புகள்லாம் வளர்ச்சி அடைகிறது அப்படிதான் சொல்றோம். இதுக்கு வந்து அக்ரோமெகலி அப்படிங்கிறது பேரு. கொஸ்டின் நம்பர் 42 குழந்தை பேற்றிற்கு பின் பால் உற்பத்தியை தூண்டு ஹார்மோன் எதுனா ப்ரோலாக்டின் PRL லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 43 சிறுநீர் குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுவதை அதிகரிக்கும் ஹார்மோன் எதுனா வாசோப்ரெசின் அல்லது ADH அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 44 ADH குறைவாக சுரப்பதால் ஏற்படும் அதிகப்படியான சிறுநீர் வெளியேற்றும் நிலை எதுனா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ADH வந்து குறைவாக சுரக்கும். அப்படி சுரக்கிறதுனால அதிகப்படியான சிறுநீர் வந்து வெளியேற்றும் நிலை ஏற்படும். அதுக்கு பேர் என்ன டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது தான்.
கொஸ்டின் நம்பர் 45 குழந்தை பெற்றின் போது கருப்பையை சுருக்கியும் விரைவடைய செய்தும் உதவுவது எதுனா ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 46 தைராய்டு சுரப்பியோட இரு கதப்புகளையும் இணைக்கும் மெல்லிய திசுக்கற்றையின் பெயர் என்ன இஸ்துமஸ். 47 தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு தேவையான அமினோ அமிலம் எது அப்படின்னா டைரோசின் அப்படின்னா அதுதான் வந்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு தேவையான அமினோ அமிலம். கொஸ்டின் நம்பர் 48 காலத்தூதுவர்கள் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். காலத்தூது என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எதுனா மெலட்டோனின். அதான் மெலட்டோனின் காலத்தூதுவர்கள். 49 ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவதுன்னா தைராய்டு ஹார்மோன். கொஸ்டின் நம்பர் 50 தைராக்சின் ஹார்மோனை முதலில் படிக நிலையில் தனித்து பிரித்தவர் யாருன்னா எட்வர்ட் சி கண்டல் 1914. கொஸ்டின் நம்பர் 51 உணவில் அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எதுனா எளிய காய்டர். சரிங்களா, காய்டர் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. 52 குழந்தைகளில் குறைவான தைராய்டு சுரப்பால் ஏற்படும் நோய் எதுனா கிரிட்டினிசம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குறைவான தைராய்டு சுரப்பால் ஏற்படும் நோய் வந்து சரிங்களா. அதே மாதிரி அதிகப்படியாகவும் இருக்கு. பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக அது வந்து சிறுவர்கள்லாம் கிரிட்டினிசம், நீங்கள் சைல்டு அப்படின்னு அந்த சியை ஞாபகம். பெரியவர்கள் அதில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் முகம் உப்பிய தோற்றம் ஏற்படுது எதுனா மிக்ஸ்டீமா அப்படிங்கிற மிக்சி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் மிக்ஸ்டீமா அப்படிங்கிற. 54 இப்போ இது வந்து அதிகமாக சுரக்கனால தைராய்டு ஹார்மோன் அதிகரித்த சுரப்பால் பெரியவர்கள் ஏற்படும் நோய் இதுதான் கிரேவின் நோய். சரிங்களா. ரத்தத்தில் இது வந்து 55ஆவது கொஸ்டின். ரத்தத்தில் கால்சியம் அளவை பராமரிக்கும் ஹார்மோன் எதுனா பாராதார்மோன். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம ரத்தத்துல கால்சியம் அளவு கரெக்டா இருக்கணும், அதை பராமரிக்கிற ஹார்மோன் தான் இந்த பாராதார்மோன். 56 பாராதார்மோன் குறைபாட்டினால் தசை இறுக்கம் ஏற்படும் நிலையின் பெயர் என்னன்னா டெட்டனி. 56 பார்த்தோமா. 56 அப்புறம் 57 நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக இரு வழிகளும் செயல்படும் சுரப்பி எதுனா கணையம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 58 கணையத்தின் நாளமில்லா சுரப்பி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா லாங்கர் ஹார்ன் திட்டுகள். கொஸ்டின் நம்பர் 59 இன்சுலின் ஹார்மோனை சுரக்கும் செல்கள் எவைனா பீட்டா செல்கள். கொஸ்டின் நம்பர் 60 குளுக்கோஹான் ஹார்மோனை சுரக்கும் செல்கள் எவைனா ஆல்பா செல்கள். 61 குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி கல்லீரலில் சேமிக்கும் ஹார்மோன் எது? குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றும், அதை கல்லீரலில் சேமிக்கும் அந்த ஹார்மோன் எதுனா இன்சுலின். கொஸ்டின் நம்பர் 62 இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்பதாக உண்டாகும் நோய் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ நோய் ஒன்று இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கணும். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் மேலே ஒரு ஒன்னோட பார்த்தா அது ரெண்டுத்தையும் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா நீரிழிவு நோய் அறிகுறிகள் பாலிடிப்சியா தாகம், பாலியூரியா சிறுநீர், பாலிபேஜியா பசி பிளஸ் கிளைகோசூரியா அப்படிங்கிறதெல்லாம் நீரிழிவு நோயோடைய அறிகுறிகள் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 63 ரத்த சர்க்கரை அளவு அதிகரித்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரத்தத்தில் அந்த சர்க்கரை அளவு அதிகரித்தால் அதுக்கு எவ்வாறு அப்படின்னா ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர்னாலே அதிகம், அதுதான் ஹைப்பர் கிளைசீமியா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. 64 சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுவதுன்னா கிளைகோசூரியா. அதுதான் நம்ம மேலே பார்த்தோம், கிளைகோசூரியா அந்த சிறுநீருடைய தொற்று வியாதியில இந்த இடத்துல நோட்ஸ்ல பார்த்தோம், நோய் அறிகுறிகளை பார்த்தோம். ரைட்டா. கொஸ்டின் நம்பர் 65 அடிக்கடி தாகம் எடுத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாலிடிப்சியா. சிறுநீரகத்துடைய மேற்புறத்தில் அமைந்துள்ள சுரப்பிகள் என்ன ஆட்ரினல் சுரப்பிகள். 67 அட்ரினல் சுரப்பியுடைய வெளிப்புற பகுதியின் பெயர் என்ன அட்ரினல் கார்டெக்ஸ். 68 அட்ரினல் சுரப்பியோட உட்புற பகுதியின் பெயர் என்ன அப்படின்னா அட்ரினல் மெடுலா. 69 உயிர் காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறதுனா கார்டிசோல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உயிர் காக்கும் ஹார்மோனும் கார்டிசோல். கொஸ்டின் 63 வச்சுக்கோங்க. 70 அவசரகால ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவசரகாலனா எபினெஃப்ரின் மற்றும் நார் எபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு. 71 சண்டை, பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன்கள் எவை அப்படின்னா அட்ரினல் மெடுலா ஹார்மோன்கள். 3F அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ளைட்டு. பறத்தல், பயம், இந்த மாதிரி சண்டையெல்லாம். ஸோ 3Fனா ஃபைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ளைட்டு. 72 ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் எதுனா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது. டெஸ்டோஸ்டிரானை சுரக்கும் செல்கள்னா லீடிக் செல்கள். இதுதான் 73. 74
பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் எவை அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டிரான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 75, கார்பஸ் லூட்டியத்தால் சுரக்கப்படும் ஹார்மோன் எதுனா ப்ரோஜெஸ்டிரான். கொஸ்டின் நம்பர் 76, கர்ப்ப காலத்தை பராமரிக்கும் ஹார்மோன் எதுனா ப்ரோஜெஸ்டிரான். கொஸ்டின் நம்பர் 77, தைமஸ் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் எதுனா தைமோசின். கொஸ்டின் நம்பர் 78, நோய் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டும் ஹார்மோன் எது அப்படின்னா தைமோசின். கொஸ்டின் நம்பர் 79, இது அடிஷனல் வினாக்கள் நம்ம பார்க்க போறோம். மரபியல் ரீதியான குட்டை தாவரங்களை நீச்சடைய செய்யும் ஹார்மோன் எதுனா ஜிப்ரலின்கள். கொஸ்டின் நம்பர் 80, நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எதுனா ஆக்சின். அதான் நம்ம நுனி ஆதிக்கம் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 81, தாவரங்களில் இயற்கையாக காணப்படாத ஹார்மோன் எதுனா 2,4-D. இது வந்து செயற்கை ஹார்மோன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதனால இப்படி சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 82, LHஐ சுரப்பது எது அப்படின்னா பிட்யூட்டரியின் முன் கதுப்பு. கீழுள்ளவற்றுள் எது நாளமில்லா சுரப்பி நாளமுள்ள சுரப்பி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அது உமிழ்நீர் சுரப்பியை நம்ம எடுத்துக்கணும். அதனால அந்த கொஸ்டின் அப்படியே நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எது அப்படின்னா எப்படியும் இப்படி வந்துட்டு மற்ற எல்லாமே நாளமில்லா சுரப்பி தான் இருக்கும். ஸோ நாளமுள்ள சுரப்பில இதில் உமிழ்நீர் சுரப்பி இருக்கான்னு பாருங்க. 84, செல் நீச்சடைதல் மற்றும் நுனி ஆதிக்கத்தை உருவாக்குது எது அப்படின்னா ஆக்சின். நுனி ஆதிக்கனாலே ஆக்சின் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். இலைத்துளையை மூட செய்யும் ஹார்மோன் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்சிசிக் அமிலம். 86, ஜிப்ரலின்கள் எந்த தாவரங்களில் தண்டு நீச்சி அடைவதை தூண்டுகின்றன நெருங்கிய இலையெடுக்கம் கொண்ட தாவரங்கள். இந்த கொஸ்டின் நம்ம ரிவர்ஸ்ல முன்னாடியே கேட்டிருந்தோம். நெருங்கிய இலையெடுக்கம் கொண்ட தாவரங்கள்ல நீச்சி அடைவது எது தூண்டுனா ஜிப்ரலின் பார்த்தோம். ஸோ அப்படி எப்படினாலும் கொஸ்டினை மாற்றலாம், அதனால பார்த்துக்கோம். 87, நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை நேர்மறைனா ஆக்சின். நம்ம இங்கே பார்த்தோம். இதில் பாருங்க நேர்மறை இது விளைவு அப்படிங்கிறத அவங்க பார்த்தோம், மேலே பார்த்தோம். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம ஆக்சின் எழுதும். இதுவே எதிர்மறை விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின். அது நீங்கள் பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 88, உடலில் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதுனா பாரோத்தார்மோன். கொஸ்டின் நம்பர் 89, தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை கட்டுப்படுத்துவதுனா TSH, தைராய்டை தூண்டும் ஹார்மோன். ஓகே, ஸோ அதான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. 90, குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன் குறைவால் ஏற்படுதுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன சைல்டு அப்படின்னாலே சி, ஸோ கிரிட்டினிசம் அப்படிங்கிற ஞாபகம். போல்டிங் என்பது எதன் வாழ்வியல் விளைவுனா ஜிப்ரலின்களுடைய வாழ்வியல் விளைவு. 92, ஆண்களில் விந்தணு உருவாக்கத்தை தூண்டும் ஹார்மோன் எதுனா FSH, பாலிக்கிள்களை தூண்டும் ஹார்மோன். பெண்களில் அண்டம் விடுபட காரணமான ஹார்மோன் எதுனா LH, லூட்டினேசிங் ஹார்மோன். 94, உடலின் நீர் மற்றும் தாது உப்புகளின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதுனா மினரலோகார்டிகாய்டுகள், ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கிறது. 95, இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்களில் உருவாக காரணமான ஹார்மோன் எதுனா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 96, இரண்டாம் நிலை பால் பண்புகள் பெண்களில் உருவாக காரணமான ஹார்மோன் எதுனா ஈஸ்ட்ரோஜன். 97, சிறுநீர் குழல்களில் சோடியம் அயனிகளை மீள உறிஞ்ச உதவும் ஹார்மோன் எதுனா ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 98, கண் பாவையை விரிவடைய செய்யும் அவசரகால ஹார்மோன் எதுனா எஃபினெஃப்ரின். ஏன்னா அவசர காலனாலே எஃபினெஃப்ரின் ஆச்சுக்கோங்க. ஆக்சின்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன வேர் மற்றும் தண்டோடைய நுனிப்பகுதியில். 100வது கொஸ்டின், எந்த ஹார்மோன் வளர்ச்சி அடக்கி அப்படிங்கிறது அப்சிசிக் அமிலம், ஏன்னா அதுதான் வளர்ச்சியை அடக்கக்கூடியது. 101, தாய் சேய் இணைப்பு திசு உருவாவதற்கு அவசியமான ஹார்மோன் எதுனா ப்ரோஜெஸ்டிரான். 102, தாவரங்களில் புற தோற்றம், செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் பதில் விளைவுகளை கட்டுப்படுத்தும் கரிம மூலக்கூறுகள் எவை என தாவர ஹார்மோன்கள். 103, ஆக்சின் கடத்தப்படுவதை விவரிக்கும் போது டார்வின் பயன்படுத்திய சொல் என்ன அப்படின்னா ஆதிக்க பொருள், இன்ஃப்ளூன்சிங் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம். 104, வெண்ட் தனது ஆய்விற்கு பயன்படுத்தக்கூடிய தாவரத்தோடைய பெயர் என்ன? இதுவும் ஒரு நம்ம இம்பார்ட்டன்ட் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ வெண்ட் வந்து தனது ஆய்விற்கு பயன்படுத்திய அந்த தாவரத்தை பெயர் ஓட்ஸு அவினா அப்படின்னு சொல்றது. 105, வெண்ட் தனது ஆய்வில் நுனி நீக்கப்பட்ட முனை குறித்து உரை மீது வைத்த துண்டின் பெயர் என்ன? அகார் துண்டு அப்படின்னு அது நீ வச்சிருப்பீங்க. 106, IAA என்பது விரிவாக்கம் என்ன அப்படின்னா இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 107, 2,4-D என்பது விரிவாக்கம் என்ன? டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். அடுத்தது
PAA ஃபினைல் அசிட்டிக் அமிலம் என்பது எந்த வகை ஆக்சினா இயற்கை ஆக்சின். 108வது. 109ல NaA நாப்தலின் அசிட்டிக் அமிலம் என்பது எந்த வகை ஆக்சினா செயற்கை ஆக்சின். 110 சைட்டோகைனின்கள் முதலில் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டன? ஹெர்ரிங் மீனின் விந்து செல்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. சரிங்களா? 111 திசு வளர்ப்பு முறையில் காலசிலிருந்து புதிய உறுப்புகள் தோன்ற எவை தேவைப்படுகின்றன? ஆக்சின் மற்றும் சைட்டோகைனிகள். கொஸ்டின் நம்பர் 112 தாவரங்களில் அதிக அளவு காணப்படும் ஹார்மோன் எது அப்படின்னா ஜிப்ரலின்கள். கொஸ்டின் நம்பர் 113 விதையற்ற கனிகளை தூண்டுவதில் ஆக்சின்களை விட அதிக திறன் மிக்க ஹார்மோன் எதுனா ஜிப்ரலின்கள். எடுத்துக்காட்டு தக்காளி நம்ம சொல்லலாம். 114 தாவரங்களின் பசுங்கனிகளில் காணப்படும் ஹார்மோன் எது அப்படின்னா அப்சிசிக் அமிலம் ABA. 115 இலைகளில் பச்சையத்தை இழக்க செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எதுனா இது மூப்படைவதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். 116 குளிர்காலங்களில் பிரிட்ஜ் மரங்களில் மொட்டு உறக்கத்தை தூண்டு ஹார்மோன் எதுனா அப்சிசிக் அமிலம். 117 எப்திலின் உற்பத்தி எந்த கனிகளில் அதிகமாக காணப்படுகிறதுனா ஆப்பிள்ல, வாழை, தர்பூசணி அந்த இடத்துல அதை பழுக்க வைப்பாங்க. 118 இரு விதையிலை தாவரங்களில் வேர் மற்றும் தண்டு நீட்சி அடைவதை தடை செய்யும் ஹார்மோன் எதுனா எத்திலின். 119 ஹார்மோன்கள் செயல்படும் குறிப்பிட்ட உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இலக்கு உறுப்புகள் டார்கெட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செயல்படும் குறிப்பிட்ட உறுப்புகளை அப்படி சொல்லுவோம். 120 நாளமுள்ள சுரப்பிகளுக்கு டக் கிளான்ஸ் உதாரணம் தருக. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உமிழ் சுரப்பிகள் சொல்லலாம், பால் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள் இதெல்லாம் நாளமுள்ள சுரப்பிகளுக்கு எடுத்துக்காட்டு. 121 பிட்யூட்டரி சுரப்பி மூளையோட எந்த பகுதி இணைந்துள்ளன? ஹைப்போதலாமஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 122 அடினோ ஹைப்போபைசிஸ் என்பது பிட்யூட்டரி எந்த கதுப்புனா முன்புற கதுப்பு அடியில, அதனால முன்புறம் அப்படிங்கிற ஞாபகம். சரிங்களா? எலும்புகள் உருவாவதில் தாமதம் மற்றும் மன வளர்ச்சி குறைபாடு எதனால் ஏற்படுனா குள்ளத்தன்மை வளர்ச்சி ஹார்மோன் குறைவுனால. 124 ACTH என்பது விரிவாக்கம் என்னன்னா அட்ரினோ கார்டிக் கோட்ராபிக் ஹார்மோன். 125 ஆண்களில் விந்தகளின் எபித்தீலியத்தை தூண்டி விந்தன் உருவாக்கத்திற்கு காரணமான ஹார்மோன் எது அப்படின்னா FSH. பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரான் உருவாக்கத்திற்கு காரணமான ஹார்மோன் LH. 127 பாலியூரியா என்பது எது அறிகுறினா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் நம்ம பார்த்தோமா முன்னாடி அது. 128 தைராய்டு சுரப்பியில் உள்ள கூழ்ம பொருளின் பெயர் என்னன்னா தைரோகுளோபுலின். 129 BMR அடிப்படை வளர்சிதை மாற்ற வீதம் பராமரிப்பது எந்த ஹார்மோன்? தைராய்டு ஹார்மோன். 130 தைராக்சின் ஹார்மோனின் மூலக்கூறு அமைப்பை கண்டறிந்தவர்கள் யார் அப்படின்னா சார்லஸ் ஹாரிங்டன் மற்றும் சார்ஜ் பார்ஜர் 1927. 31 தைராக்சின் சுரக்க ஒரு நாளைக்கு தேவைப்படும் அயோடின் அளவு எவ்வளவுனா 120 மைக்ரோகிராம்ல இருந்து 150 மைக்ரோகிராம் வரைக்கும். சரிங்களா? அதனால அந்த ரேஞ்சில் இது 120 கரெக்டான ஆன்சர். ஸோ மேபி அந்த லிமிட் கொடுத்தாங்கன்னா 120லேருந்து 150ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தைராக்சின் சுரக்க ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய அயோடின் அளவு. 132 எந்த பகுதி மக்களிடம் எளிய காய்ட்ட பொதுவாக காணப்படுகிறா இமயமலை பகுதி. 133 கிரிட்டினிசம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறா கிரிட்டின்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தைராய்டு நோய்களை கிரிட்டினிசம் குழந்தை பிளஸ் குறைவு, மிக்ஸ்டிமா அப்படின்னா பெரியவர் பிளஸ் குறைவு, கிரேவி நோய்னா பெரியவர் பிளஸ் அதிகம். அந்த தைராய்டு குறைந்து அதிகமாக இருந்தால் எப்படி யாருக்கு வர்றது என்ன நோய் அப்படிங்கிறது ஹிண்டு ஞாபகம். 134 இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். துருத்திய கண்கள் எக்ஸோப்தல்மியா எந்த நோயின் அறிகுறி அப்படின்னா கிரேவி நோயோட அறிகுறி தான் அந்த எக்ஸாப்தல்மியா அப்படிங்கிற துருத்திய கண்கள். 135 பாரா தைராய்டு சுரப்பியை அகற்றும் அறுவை சிகிச்சை பேர் என்னன்னா பாரா தைராய்டெக்டோமி அப்படிங்கிறது தான். சரியா? இதை ஞாபகம். 136 கணையத்தின் நாளமுள்ள பகுதி எதை சுரக்கிறதுனா கணைய நீர். 137 மனித இன்சுலின் ஹார்மோனை முதலில் கண்டறிந்தது யாருன்னா ஃப்ரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட் மற்றும் மெக்லாட் 1921. அடிக்கடி பசி எடுத்தல் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பாலிபேஜியா அப்படின்னா அதான் அடிக்கடி பசி எடுத்தல். 139 அட்ரினல் கார்டெக்ஸின் 3 அடுக்குகள் யாவன்னா சோனா குளோமருலோசா, சோனா ஃபாசிகுலேட்டா, சோனா ரெடிகுலாரிஸ் அப்படிங்கிறது தான் அந்த அட்ரினல் கார்டெக்ஸோட 3 அடுக்குகள். 140 அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கும் ஹார்மோன்கள் பொதுவான பெயர் என்னன்னா கார்டிகோஸ்டீராய்டுகள்.
141 அட்ரினல் மெடுலா எந்த செல்கள் ஆனதுன்னா குரோமாஃபின் செல்கள். 142 இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் அவசர ஹார்மோன் எதுனா எபினெஃப்ரின். அதாவது இந்த அவசர ஹார்மோனாலே எபினெஃப்ரின் ஞாபகம். 143 விந்தகத்தில் உள்ள நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் செல்கள் எதுனா லீரிக் செல்கள். 144 வளர்ச்சி உறும் அண்டத்தின் கிராஃபியன் செல்களினால் சுரக்கப்படும் ஹார்மோன் எதுனா ஈஸ்ட்ரோஜன். 145 லிம்போசைட்டுகள் உருவாவதையும் வேறுபடுதலையும் தூண்டு ஹார்மோன் எதுனா தைமோசின். 146 வளர்ச்சி ஹார்மோன் ஜிஹெச் குறைந்தால் என்ன ஏற்படும், அதிகமானால் என்ன ஏற்படும். ஸோ குறைந்தால் குலத்தன்மை, அதிகமான அசுரத்தன்மை. ஸோ ஜிஹெச் குரோத் ஹார்மோன் பிட்ரூட்டி முன் கதுப்பு சுரக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 147 லாஸ்ட் கொஸ்டின். அட்ரிலின் மற்றும் நோர் அட்ரிலின் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. சண்டை, பயம் அல்லது பறக்கும் 3F ஃப்ளைட் 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 ஹார்மோன்கள் அப்படின்னு அழைப்பாங்க அது. ஸோ அட்ரினல் மெடுலா சுரக்கும் அவசர ஹார்மோன்கள் அப்படின்னு நோட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மைண்டு பார்க்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்மோன்களுடைய இருப்பிடம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பகுதியில் ஹெட் ரீஜனில் பிட்யூட்டரி, ஃபீனியல் சுரப்பி, ஹைப்போதலாமஸ். கழுத்து பகுதியில் நெக் ரீஜனில் தைராய்டு, பாராதைராய்டு. மார்பு பகுதியில் தைராய்டு ரீஜனில் வந்து தைமஸ் சுரப்பி, தைமோசின். வயிற்று பகுதியில் அப்டானிமல் ரீஜனில் வந்து கணையம், லாங்கர்ஹான், அட்ரினல், சிறுநீரக செல், சிறுநீரக மேல். இடுப்பு பகுதியில் பெல்விக் ரீஜனில் விந்தகம், டெஸ்டோஸ்டெரான். அண்டகம் வந்து ஈஸ்ட்ரோஜன், அண்டகம் ப்ரோஜெஸ்டிரான். தாவர ஹார்மோன் வரைபாடு வந்து வளர்ச்சி ஊக்கிகள் வந்து ஆக்சின்கள் நம்ம பார்த்தோம்னா 1AA 2,4D சைட்டோகைனிகள் சியாட்டின், அப்புறம் ஜிப்ரலின்கள் போல்டிங். வளர்ச்சி தடுப்பிகள்னா அப்சிசிக் அமிலம் ABA, எத்தலின் வாயு நிலையம் சொல்கிறோம். பிட்ரூட்டி ஹார்மோன்கள் வந்து ஜிஹெச் குள்ளம் அசுரம் வராது, PRLனா பால் உற்பத்தி, ADHனா நீர் கட்டுப்பாடு, FSH LHனா இனப்பெருக்கத்தில் ஆண்கள் பெண்களுக்கு வந்தது, TSHனா தைராய்டு கட்டுப்பாடு. இதர சுரப்பிகளில் தைராய்டு வந்து BMR, கணையம் வந்து இன்சுலின் அல்லது குளுக்கோகான், அட்ரினல் கார்டிசோல், 3F தைமஸ் நோய் எதிர்ப்பு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இதில் வந்து விரைவான குறிப்பு பார்க்கலாம். இப்போ குள்ளத்தன்மைனா ஜிஹெச் குறைவு குழந்தைகளை வரும், அசுரத்தன்மை ஜிஹெச் அதிகமாக வரும் குழந்தைகளுக்கும், அக்ரோமெகலி அப்படின்னா ஜிஹெச் அதிகம் பெரியவர்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராசஸ் நிகழ்வு பேர். கிரிட்டினிசம் அப்படின்னா T4 பார்த்தீங்கன்னா T4 குறைவும் குழந்தைகளுக்கு வரும். மிக்ஸ்டீமானா பெரியவர்னு தெரியும். ஸோ T4 குறைவு தான். T4 அதிகமானா அது பெரியவர்களுக்கு கிரேவின் நோய் வரும். எளிய காய்டர் அயோடின் குறைபாடு தான். டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா இன்சுலின் குறைபாடு. ஏடிஹெச் குறைபாடு அப்படின்னா டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது. இங்கே மெலிட்டஸ் அது இன்சிபிடஸ், அது வந்து ஏடிஹெச், இது வந்து இன்சுலின். டெட்டனி அப்படின்னா பாராத் ஹார்மோன் குறைவு அப்படிங்கிறத ஞாபகம். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.